லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? திமுகவை எதிர்த்து போட்டியிட அதிமுக சார்பில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதி நிலவரம் கடுமையாக இருக்கும் என்றே கணிக்கப்படுகிறது. இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902333227. அகில இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது. உச்சகட்ட பரபரப்பில் தமிழகம் ஆழ்ந்து இருக்கிறது. அந்த வகையில் முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி தொகுதி பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இங்குள்ள சப்தரீஸ்வரர் திருக்கோயில் பாண்டிய மற்றும் சோழ மன்னர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கிறது. உலக புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞர் லால்குடி ஜெயராமன் பிறந்த ஊரும் இதுதான். கர்நாடக இசை உலகில் லால்குடி பாணி மிகவும் பிரபலம். இந்த தொகுதியில் லால்குடி வட்டம் புள்ளம்பாடி ஒன்றியத்தில் பல கிராமங்கள் அடங்கும். லால்குடி தொகுதி வரலாற்று ரீதியாக பார்த்தால் திமுகவின் பலமான தொகுதியாகும். திமுக இதுவரை இந்த தொகுதியில் 10 முறை வெற்றி பெற்றுள்ளது. தற்பொழுதைய அமைச்சரும் திமுகவின் முதன்மை செயலாளருமான கே.என். நேரு 1989, 96 மற்றும் 2001 தேர்தல்களில் இத்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். திமுகவின் தற்பொழுதைய எம்எல்ஏவான சவுந்தரபாண்டியன் 2006 முதல் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். விவசாயம் இங்கு முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் நீலகண்டர், நாயுடு, பிற்பட்ட மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகத்தினர் அதிக அளவில் உள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சவுந்தரராஜன் 84,914 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் டி.ஆர். தர்மராஜை தோற்கடித்தார். இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மலர் தமிழ் பிரபா 9.36% வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தார். திமுக சார்பில் தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளார். நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த இவருக்கும் கே.என். நேரு அவர்களுக்கும் அண்மையில் கருத்து வேறுபாடு நிலவி ஊடக வாயிலாக பெரும் கலவரமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் கலந்து கொள்ளாமல் இருந்தார். அமைச்சர் நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ள திருச்சி மாவட்டம் என்பதால் சவுந்தரபாண்டியனுக்கு மீண்டும் கட்சி மேலிடம் வாய்ப்பு வழங்குமா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் சித்தப்பாவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் பெரியசாமி லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லால்குடி தொகுதியில் உள்ள அன்பில் இவரது சொந்த ஊராகும். அதிமுக சார்பில் வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் ராஜேஷ் தங்கராஜன், அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருச்சி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாலன் ஆகியோர் போட்டியிட முயற்சித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக மதன் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளார். இதேபோல் தாவேக நிர்வாகி சிவசங்கரியும் வேட்பாளராக களமிறங்க முயன்று வருகிறார். லால்குடி தொகுதியில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் புதிய நூலகங்கள், அறிவுசார் மையங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி பயணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இத்தொகுதியில் அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் உள்ள பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வது அவசியமாக உள்ளது. பல கிராமங்களில் போதிய சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லாத நிலையில் இப்பகுதி விவசாயத்தை சார்ந்திருப்பதால் காவிரி பாசன பகுதிகளில் வாய்க்கால்களை தூர்வாறுதல் மற்றும் முறையான நீர் மேலாண்மை செய்யப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தல், நவீன மருத்துவ உபகரணங்கள் அதிகரிக்க வேண்டும், லால்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் வேண்டுகோளாக உள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி நகர் மற்றும் மகிழம்பாடி ஊராட்சிகளுக்கு இடையே உப்பாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. திமுகவை எதிர்த்து போட்டியிட அதிமுக சார்பில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. திமுக எம்எல்ஏ கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், திட்டங்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அதிமுக திட்டமிட்டுள்ளது. அதிமுக திமுக இடையே நேரடி போட்டி என்றாலும் நாம் தமிழர் கட்சி தாவேக வேட்பாளர்களை களமிறங்குவதால் 4
மும்முனை போட்டி இருக்கும். அதிலும் கூப்பா கிருஷ்ணன் போட்டியிட்டால் இந்த தொகுதி நிலவரம் கடுமையாக இருக்கும் என்றே கணிக்கப்படுகிறது. பார்க்கலாம். நாளை வேறொரு தொகுதியிலிருந்து உத்தேச வேட்பாளர் பட்டியலை காணலாம். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றியை உறுதி செய்த கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் தொகுதி வெற்றி உங்கள் கையில். அதை உறுதி செய்ய இப்பொழுதே கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227